5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சீரியா தேசத்துடைய படைத்தளபதி நாகமானை குறித்து பார்க்கிறோம். அவனை குறித்து சீரியாவுக்கு ரட்சிப்பு வரும்படியாக ஆண்டவரை சீரியாவை ரட்சிக்கும்படியாக அவனை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாகமானுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகம் இருந்தது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அங்கே அந்த குஷ்டரோகம் நீங்கும்படியாக அவன் இஸ்ரேல் தேசத்துல நாகமான் வீட்டில் வேலை செய்கிற இஸ்ரேல் தேசத்தை அடிமையாக கொண்டு போன பணிப்பெண் அவன் சொல்ற நிமித்தம் சீரியா நாட்டுடைய ராஜாவிடத்திலே அவன் ஓலை வாங்கி கொண்டு வருகிறான். இஸ்ரேல் ராஜா வந்து கொடுக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? ஐயோ, தலையை பிச்சுக்கிட்டு நான் என்ன டாக்டரா, நான் என்ன குணமாக்க வல்லவனா என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்? இருக்கும் பொழுது எலிசாவுக்கு தெரிகிறது. எலிசா அவனை என்னிடத்துல அனுப்பு என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசாவிடத்துல நாகமான் வரும் பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்க பார்க்கிறோம். நீ யோர்தானே நீ யோர்தான்ல 7 தரம் நீ முங்கு அப்படின்னு சொல்லுகிறான். இவ பிள்ளைய பாருங்க, யோர்தான்ல 7 தரம் முங்கு, நீ 7 தரம் முங்கி எந்திரி அப்படிங்கிறான். இவரு கொஞ்சம் நாகமான் கொஞ்சம் மரட்டாட்ட உள்ளவர் தானே, அப்படி இப்படிங்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்துல, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அவன் தேவனுடைய மனுஷனாகிய வார்த்தையின்படியே இந்த யோர்தானில 7 தரம் முங்கினான். அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி சிறுபிள்ளை சரீரம் போல மாறிவிட்டது. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் தாங்க முக்கியம். நாகமான் கீழ்ப்படியாம அவன் நினைச்சான், நான் எலிசா எண்ணெயை போட்டு எனக்கு மாலிசு பண்ணுவாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அவரு மாலிசு பண்ணாரு நினைச்சேன். இந்த ஊழியக்கார பார்த்தா இவர் இப்படி சொல்றாரு, அதை செய்ய சொல்றாரு, இதை செய்ய சொல்றாரு என்று சொல்லி நிறைய பேர் கீழ்ப்படியாம பேருவாங்க முறுமுறுத்துட்டு. இவனு கொஞ்சம் முறுமுறுக்கான். ஆனாலும் அவனுடைய நாகமானுடைய வேலைக்காரரை சொல்லுகிறான். அவர் பெரிய வேலையை ஒண்ணு சொல்லலையே. அவர் என்ன யோர்தான்ல 7 தரம் முங்கு அப்படிங்கிறார், அவ்வளவுதானே. அந்த தேவனுடைய பிள்ளைய அவன் அந்த முங்கினதுனாலே, தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய மனுஷனாகிய வார்த்தையின்படியே அவன் யோர்தானில 7 தரம் அவன் முங்கி எந்திரிச்சதுனாலே சிறு குழந்தை போல அவன் சரீரம் மாறிவிட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கீழ்ப்படுந்ததுனாலே அந்த குஷ்ட நோய் அவனை விட்டு நீங்கி விட்டது. எத்தனை பேர் வியாதியின் படுக்கையில இருக்க கீழ்ப்படியாமனாலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு படுக்கையில நீங்க கடந்து கொண்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளை கீழ்ப்படியில இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னா கீழ்ப்படுகிறது அல்ல, ஒரு தீர்க்கதரிசி சொன்னா கீழ்ப்படுகிறது அல்ல. இவன் இந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்ததுனாலே அவன் குஷ்ட நோயாகி இருந்த அந்த நாகமான் சொஸ்தமானான். கீழ்ப்படுதல் முக்கியம். அவன் கீழ்ப்படிஞ்சதுனால அவனை கொண்டு சீரியா நாட்டுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். எனக்கு அருமையான தேவன், எவ்வளவு பெரிய பாருங்க, உன்னை கொண்டு ஆண்டவர் அநேக ரட்சிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா நீ கீழ்ப்படி அல்ல. இந்த நாகமானை கொண்டு அநேக அந்த சீரியா நாட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. காரணம் என்னன்னா, அவன் கீழ்ப்படுத்ததுனால அவனுக்கு வியாதியும் சுகமாச்சு. அந்த வியாதி சுகமான நிமித்தம் அநேருக்கு அவன் சாட்சி சொன்னான். அநேகர் ரட்சிக்க ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்தினான். நீ கீழ்ப்படியாமனால ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த மாட்டேக்கா. பிள்ளைகளே, இன்னும் அந்த குஷ்டரோகத்திலே கிடக்க, இன்னும் அந்த படுக்கையிலே கிடக்க, இன்னும் அந்த போராட்டத்திலே கிடக்க. காரணம் என்ன? ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படுகிறது அல்ல. இவன் கீழ்ப்படுத்ததுனாலே அவன் என்ன பண்ணினான்? சொஸ்தமாக்கப்பட்டான். அவனை கொண்டு ஆண்டவர் சீரியா தேசத்திலே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். தேவ பிள்ளைங்க, உன்னை கொண்டு அநேக ரட்சிக்கணும் தான் நினைக்க, உனக்கு கீழ்ப்படுதல் இல்லையே. இதை செய்யறது இல்லையே. நான் எப்படி செய்யறது? நான் டாக்டர்லாம், கலெக்டர்லாம், நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன். நீ எது படிச்சிருந்தான்னா கீழ்ப்படி. நான் பட தளபதி, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படினா கீழ்ப்படியணும். அவன் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படிந்து அந்த யோர்தானில முன்கிடந்தனாலே அவனுடைய மாமிசம் சிறு குழந்தையை போல மாறிவிட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, அதனாலதான் இஸ்ரவேலுக்கு சீரியா தேசத்துக்கு அவனை கொண்டு ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். இவ்வளத்துக்கு இஸ்ரேல் நாட்டுக்காரன் இல்ல, சீரியா நாட்டு படைத்தளபதி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உன்னை கொண்டு கொஞ்சம் பேராத அநேக பேராக ரட்சிக்க வல்லவரா இருக்கிறா. ஆனா உனக்கு என்ன இல்ல? கீழ்ப்படுது இல்ல. இன்னும் அந்த இடத்துல சிங்கி அடிச்சுட்டே கிடக்க. சிங்கி போறதுன்னா போறது கிடையாது, இதை செய்யணும்னா செய்கிறது கிடையாது, சிங்கி அடிச்சுட்டு கிடக்க. என்ன சோத்திரம் 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 சோத்திரம்
இந்த இடத்திலேயே தான் சோத்திரம் போடு. அப்ப ஆத்மாக்கு எங்க ரட்சிக்க? இந்த இடத்துக்கு போ அப்படின்னா அங்க என்ன இருக்கு? குடிக்க தண்ணி இல்ல, அங்க மனுஷன் வாழ முடியுமா? இதெல்லாம் உனக்கு தேவை, போனா பேரணும். இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து போனதுனால நாகமானுக்கு விடுதலை கிடைச்சது, சீரியா நாட்டுக்கு ரட்சிப்பும் கிடைச்சது. தேவ பிள்ளைய, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, ஊழியக்காரனுக்கு இது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படுதனால ஆண்டவர் பெரியவா நாகமானை கொண்டு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார், அவனுக்கும் விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. நீ கீழ்ப்படியாம இருந்தாயானால் இன்னைக்கு நீ கீழ்ப்படி, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி. தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமா சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி. பெரியவனு வேலை சொல்லி யோர்தானை முங்கிட்டான், சரி இவ்வளவு போல மாறிட்டான். இஸ்ரேல் சீரியா தேசத்துல அவனை கொண்டு ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். இன்னைக்கும் ஆண்டவர் உன்னை கொண்டு நீ கீழ்ப்படியும் போது உன்னை கொண்டு கொஞ்சம் பேராது அனைவராக கொண்டு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைக்கு உன் பிளவின மாறாம இருக்கிற, வியாதி மாறாம இருக்கு, இன்னும் கீழ்ப்படியல, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியல. இது எப்படி ஆகும்? இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கா? அப்படியா எப்படியா? அந்த கேள்வி இந்த குருட்டு கேள்வி கேட்டு, தேவையில்லாத கேள்வி கேட்டு நீ அநேகர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மனநோகம் பண்ணி கொண்டு இருக்கிறாய் தெய்வ பிள்ளைக்கு. ஆனா அந்த நாகமான் கீழ்ப்படிந்தான், அவன் சொஸ்தமானா. அவனை கொண்டு ஆண்டவர் சீரியா தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். தேவ பிள்ளைகளே, அதே போல உங்களுடைய கீழ்ப்படுதல் நிமித்தம் இந்த ஊழியக்காரன் சொன்ன உடனே வேத வசனம் சொல்லுது, அவனுடைய தேவனுடைய மனுஷன வார்த்தையின்படியே அவன் செய்தான் சொல்லி அந்த கீழ்ப்படுதல் தாங்க அவனுக்கு விடுதலையாச்சு. கீழ்ப்படியாம போனதுனாலதான் அநேகர் படுக்கையில இருக்கான், குஷ்டரோகத்துல இருக்கிறான், இன்னும் குஷ்டரோகத்துல இருக்கிறான், போராட்டத்துல இருக்கிறான், பிரச்சனையில இருக்கிறான். அவனுக்கு விடுதலை இல்லை. அவனுக்கு விடுதலை கிடைச்சா தானே அநேகர் கொண்டு அவனை ரட்சிப்பார். இந்த கீழ்ப்படிதல் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய மனுஷனுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு அநேக பேர் ரட்சிப்பார், உங்களுக்கு சுகத்தை தருவார், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாகமான் கீழ்ப்படுத்ததுனால அவனுடைய குஷ்டரோகத்துல இருந்து விடுதலையாக்கி சீரியா தேசத்துக்கே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவனே ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நாங்களும் நம்முடைய ஊழியக்காரருக்கு நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாம போயிருந்தா ஆண்டவரே ஒரு விஷயங்களை மன்னித்து நாங்கள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களை கொண்டு கொஞ்சம் பேராது அநேகர் கொண்டு இருக்கிற பகுதியில அநேகரை ரட்சிக்க வழியா சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்தவர் ஆண்டவரே சோதரப்பா, இந்த கீழ்ப்படுகிற தன்மை கொடுங்க. நம்முடைய நாமத்தும் இயேசுவி நாமத்தாலே பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன் அமேன் அமேன். அல்லேலூயா. கீழ்ப்படிங்க. ஊழியக்காரர் சொன்னா கீழ்ப்படிங்க. நான் அது எப்படி செய்கிறது, நான் என்ன படிச்சிருக்கேன் இதெல்லாம் தேவையில்லை. தேவைப்படி இது என் வேலை இல்லை. நிறைய பேர் எப்படி சொல்லுவான், என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி. நீ கீழ்ப்படிஞ்சா நம்ம குஷ்டரோகம் நீங்கும், ஆண்டவர் உன்னை கொண்டு அநேகர் ரட்சிப்பாரு. கீழ்ப்படியெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கணும். தேவ பிள்ளைகளே, இதை தான் எடுத்துக்காட்டு நாகமான் கீழ்ப்படுத்ததுனால அவன் குஷ்டரோகம் நீங்கி அநேருக்கு சீரியா நாட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்ட அவனை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.